மீர் ஜாஃபர் சிராஜுதௌலா தோக்கடிச்சாங்க, சாகடிச்சிட்டாங்க. அவரோட கண்ட்ரோல் இவருக்கு வந்துருது. வந்த பிறகு டாக்ஸ் கலெக்ஷன் ரைட்டை இவர் மீர் ஜாஃபர் இவங்களுக்கு கொடுக்குறாரு. என்ன டேர்ம் சொன்னீங்க? திவானி ரைட்ஸ். சொல்றீங்களா? இப்போ இந்த டாக்ஸ் கலெக்ஷன் ரைட்ஸ் வந்த பிறகு அவன் என்ன பண்றான், இது டூயல் கவர்னன்ஸ் சிஸ்டம்னு ஒன்று கொண்டு வரான். கம்பெனிக்கு லாஸ் ஆச்சு, அந்த லாஸை நீ ஈடுகட்டணும். தனிப்பட்ட முறையில் எனக்கு லாஸ் ஆச்சு, ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் எனக்கு லாஸ் ஆச்சு, அதையும் நீ ஈடுகட்டணும். இது தவிர நீ வந்துட்டு இத்தனை திரை கொடுக்கணும். சரிங்களா? இதெல்லாம் போட்டு பண்ணும்போது கஜானாவே காலியங்க. மீர் ஜாஃபர் எவ்வளோ கொடுக்கணும் ட்ரை பண்ணியிருப்பார். எப்படியாவது நம்ம இது ஆட்சி பண்ணியாகணுமே. ரூல் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, 11 ரூபா வசூல் பண்ணீங்கன்னாக்கா 10 ரூபாய் வெள்ளைக்காரனு கொடுத்துடணும், 1 ரூபாய் நீங்கள் வச்சுக்கலாம். இது என்ன கேட்டீங்கன்னா கேஷாக தான் வெள்ளைக்காரனுக்கு தரணும். இப்போ ஒருத்தருக்கு வந்துட்டு 100 மூட்டை நெல் விளைக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் இப்போ நெல் விளையும் இப்போ அறுவடை எப்போ வரும்? தை மாதம் தான் வரும். இந்த தை மாதம் எல்லாருக்கும் நெல் விளைஞ்சி வரும்போது நீங்கள் விற்க போனீங்கன்னாக்கா விலை குறைஞ்சிரும். சரிங்களா? அப்போ விலை குறையும் போது உங்களால் அவன் கேட்குற காசை கொடுக்க முடியாது. என்னால் வந்துட்டு காசு இவ்வளோ கொடுக்க முடியல. அப்போ ஜமீன்தார் என்ன சொல்வார், 10 ஏக்கரில் 1 ஏக்கரை விட்டு கொடுத்துருவாரு. இந்த வருஷம் 1 ஏக்கர் வந்துச்சு, 9 ஏக்கர் தான் இருக்குது. அடுத்த வருஷம் இன்னொரு 1 ஏக்கர் கொடுத்துரு. அப்படியே பண்ணிட்டு அவரு 10 வருஷத்துல அவர் வந்துட்டு அவருடைய நிலத்திலேயே ஒரு கூலி தொழிலாளி ஒர்க் பண்ற சிச்சுவேஷன் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சிற்றரசர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் ஜமீன்தாரை நியமிச்சாங்க. சரி, இது மட்டும் போச்சா? அவங்ககிட்ட ஒரு லா வச்சிருந்தான், சன்செட் லான்னு ஒன்று உண்டு. சன்செட் லா. இப்போ நான் வந்துட்டு வெள்ளைக்காரனுக்கு இவ்வளோ கேஷ் கொடுக்கணும், ஜமீன்தார் இவ்வளோ கேஷ் கொடுக்கணும், 1000 ரூபாய் கட்டணும்னு வச்சுங்களேன். குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு சன்செட் சூரிய மறைவுக்குள்ள அந்த காசை நான் கொடுத்தேன். சிறப்பு பார்வை நிகழ்ச்சிக்கு ஸ்ரீ டிவி நேயர்களை இனிதே வரவேற்கிறேன். வணக்கம். இந்த நிகழ்ச்சியில த ஃபமைன்ஸ் ஆஃப் த பிரிட்டிஷ் இந்தியா நோன் அண்ட் ஹிடன் ரீசன்ஸ் அப்படிங்கக்கூடிய தலைப்பில் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. இதனுடைய ஆசிரியர் திரு மகேஷ் அவர்கள் தொடர்ந்து இந்த புத்தகத்தில் என்னெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார் என்பதை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவர் இந்தியா வணக்கம். வணக்கம். ஸோ இப்போ நிறைய விஷயங்களை தொடர்ந்து புத்தகத்தில் உள்ளதை சொல்லிட்டு வரீங்க. அதில் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் 1973ன்னு போட்டிருக்கு. அது என்ன சார்? அது என்ன 1793? அது என்ன பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் சார்? ரொம்ப அற்புதமான கேள்வி இது. 1757 நம்மளுடைய நாட்டு வரலாற்றில் முக்கியமான வருஷம் அது. 2 விஷயம் நடந்துருது. ஒன்று, மராட்டியர்கள் அகமது ஷா அபிலாலி கூட சண்டை போட்டு அவனை காந்தாரத்துக்கு துரத்திருக்காங்க. அட்டோக்கை தாண்டி போயிருக்காங்க. அட்டோக்குன்றது பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய பார்டர் ஏரியா. அதை தாண்டி போயிருக்காங்க. ஒரு காலத்தில் பாஜிராவ் நான் அட்டோக்கில் இருந்து கட்டக் வரையும் போவேன்னு சொல்லியிருக்காரு. அதை நிறைவேற்றிருக்காங்க. சரிங்களா? அதே 1757 இங்கே பிளாசி யுத்தம் நடத்துது. சரிங்களா? ஸோ வெள்ளைக்காரங்கிட்ட 1000 பேர் வெள்ளைக்காரன், 2000 பேர் இந்திய துருப்புகள். சரிங்களா? 3000 பேர் தான் வச்சுட்டு அங்கே சிராஜுத்தௌலான்னு ஒரு நவாப் ஒருத்தர் இருந்தார். முர்ஷிதாபாடை தலைநகராக வச்சுட்டு இருந்தார். வெள்ளைக்காரன் என்ன பண்ணா, இந்தோனேஷியாவில் டச்சுக்காரன் அவனை அடிச்சிட்ட பிறகு இந்தியாவுக்கு வரான். இந்தியாவுக்கு வந்துட்டு திருப்பி இங்கே வந்து அடிக்கூடாதுன்றதுக்காக அவன் வந்துட்டு கோட்டையை பலப்படுத்தி கட்டுறான். நீ எப்படி கோட்டையை பலப்படுத்தி கட்டுவ அப்படின்ன உடனே அது ஒரு தகராறாக போயிட்டு, ஸோ அது ஒரு கைகலப்பாக போயிட்டு ஒரு யுத்தம் வந்துடுது. நிறைய பேர் செத்தாங்க வெள்ளைக்காரங்க. அதனால என்ன பண்ணாரு, சென்னை பட்டணத்திலிருந்து கப்பலில் ராபர்ட் கிளைவ் கிளம்பி போகிறார். 3000 துருப்புகளோட போகிறார். 1000 பேர் வெள்ளைக்காரன், 2000 பேர் இந்தியன்ஸ் கிளம்பி போகிறாங்க. ஸோ இவங்க போயிட்டு ஃபோர்ட் வில்லியம்ஸில் இறங்குறாங்க. ஆங்கிலேயர்களுக்கு அடிமையாக இருந்த இந்தியர்கள் 2000 பேர் அங்கிட்ட வேலை செஞ்சிருந்தாங்க. அப்போ அடிமையெல்லாம் வரல. சரிங்களா? ஸோ அப்படி வந்துடுறாங்க. வந்த பிறகு பிளாசி யுத்தத்துக்கு, பிளாசிங்கிறது உள்ள நாட்டுக்கு உள்ளே இருக்குது, கடற்கரை ஒட்டின பகுதி கிடையாது. சிராஜுதௌலாவுக்கு அப்போ 21-22 வயசு தான் இருக்கும். நிறைய பேர் உள்நாட்டில் அவருக்கு விரோதிகள் இருந்தாங்க. அப்போ என்ன பண்ணிட்டார், அவருடைய தளபதியே மீர் ஜாஃபர்னு ஒருத்தர் வந்துட்டு அவருக்கு எதிராக அவர் இது பண்ணி சதி பண்ணி அவர் கூட வெள்ளைக்காரன் கூட சேர்ந்து சதி பண்ணி அவரை தோக்கடிச்சிட்டாங்க. தோக்கடிச்சிட்டு 1757 அப்போ திவானி ரைட்ஸ் வாங்குறான். யார் திவானி ரைட்ஸ் ஆனது? வரி வசூல் பண்ணிக்கூடிய உரிமையை வெள்ளைக்காரன் வாங்குறான். சாகடிச்சிட்டாங்க. அவரோட கண்ட்ரோல் இவருக்கு வந்துருது.
வந்துடுது. வந்த பிறகு டாக்ஸ் கலெக்ஷன் ரைட்டை இவர் மீர் ஜாஃபர் இவங்களுக்கு கொடுக்குறாரு. என்ன டேர்ம் சொன்னீங்க? திவானி ரைட்ஸ். சரிங்களா? இப்போ இந்த டாக்ஸ் கலெக்ஷன் ரைட்ஸ் வந்த பிறகு அவன் என்ன பண்றான், இது டூயல் கவர்னன்ஸ் சிஸ்டம்னு ஒன்று கொண்டு வரான். அதாவது பெங்கால், ஒரிசா இந்த ரெண்டு பகுதி, அதாவது சிராஜுத்தௌலாவோட ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இன்றைய பங்களாதேஷ், இன்றைய வெஸ்ட் பெங்கால், இன்றைய ஒரிசா இந்த பகுதியில் உள்ளடக்கியதாக இருந்தது. அப்போ என்ன பண்ணுறாங்க அவங்க, இந்த 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 இடத்துல நீ வரி வசூல் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாங்க. வரி வசூல் பண்ணலான்னு சொன்ன உடனே என்ன ஆச்சு, இவங்க வரி வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, வரி நான் வசூல் பண்ணிக்கிறேன். வரி வசூல் பண்ணுறவங்க கிட்ட தானே நீங்கள் குறைய சொல்ல முடியும், அதாவது மக்கள் குறைய சொல்ல முடியும். குறையெல்லாம் நான் கேட்டுக்க மாட்டேன். குறையெல்லாம் சொல்லணும்னா மீர் ஜாஃபர்கிட்ட போய் கேட்டுக்கோ, நவாப் கிட்ட போய் கேட்டுக்கோ. எப்படிங்க ஒருத்தன் ஆட்சி பண்ணுவான் சொல்லுங்க? நான் நவாபு கிட்ட காசு கொடுத்த வரி கொடுத்தேன்னாக்கா நவாப் எனக்கு நல்லதோ கெட்டதோ செய்வார். வெள்ளக்காரங்கிட்ட காசு கொடுத்துடணுமா, ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு நல்லது கெட்டது மீர் ஜாஃபர் செய்யணுமா? மீர் ஜாஃபர்கிட்ட காசே இருக்காது இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. அது இல்லாமல் இந்த பிளாசி யுத்தம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னாக்கா 20 லட்சம் ரூபாயை ராபர்ட் கிளைவுக்கு மட்டுமே கொடுத்துருக்காங்க. அதாவது எப்படிலாம் வசூல் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. அதாவது கம்பெனிக்கு லாஸ் ஆச்சு, அந்த லாஸை நீ ஈடுகட்டணும். தனிப்பட்ட முறையில் எனக்கு லாஸ் ஆச்சு, ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் எனக்கு லாஸ் ஆச்சு, அதையும் நீ ஈடுகட்டணும். இது தவிர நீ வந்துட்டு இத்தனை திரை கொடுக்கணும். சரிங்களா? இதெல்லாம் போட்டு பண்ணும்போது கஜானாவே காலியங்க. மீர் ஜாஃபர் எவ்வளோ கொடுக்கணும் ட்ரை பண்ணியிருப்பார், எப்படியாவது நம்ம இது ஆட்சி பண்ணியாகணுமே அப்படின்ட்டு ட்ரை பண்ணியிருப்பார். 3 வருஷத்துக்கு மேலே இருக்க முடியல அவரால். அப்புறம் என்னாச்சு, அவரால் எதுவுமே கொடுக்க முடியலன்னும் போது அதுக்கான காரணங்களை வெள்ளக்காரன் ஆராயலை. உடனே அவருடைய மருமகனான மீர் காசிமை கொண்டு வந்து உட்கார வச்சிட்டார். இதில் ஒரு கண்டிஷன் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, வெள்ளக்காரனுக்கு அவனுடைய கப்பல்ல இருந்து வரக்கூடிய அவன் வணிகம் செய்யறதுக்கு கஸ்டம்ஸ் டியூட்டி எக்ஸைஸ் எதுவுமே கிடையாது, விலக்கு கொடுத்துடணும். அதாவது அவனால வருமானமே கிடையாது, அவனுக்கு இவ்வளோ திரையும் கொடுக்கணும், தனிப்பட்ட முறையில் இவ்வளோ காசும் கொடுக்கணும். ஸோ இப்போ வரி விலக்கு கொடுத்துட்டீங்க அவன் பொருளுக்கு, அவன் பொருள் சீப்பாக இருக்குது. சரிங்களா? வேற பீப்புள் இருக்காங்க, பிரெஞ்சுக்காரங்க இருக்காங்க, டச்சுக்காரங்க இருக்காங்க, அவன் வியாபாரம் செய்ய வரான், உள்ளூர்லேயே வியாபாரம் செய்ய வரான் ஒருத்தன், அவனோட இவன் பொருள் சீப்பாக இருக்குது. இப்போ ஜனங்க எங்கே போவாங்க, இவங்ககிட்ட தான் போயிருப்பாங்க. மீர் காசிம் பார்த்தாரு, ஏன்டா உனக்கு ஃப்ரீ கொடுத்தாதான, உனக்கு மட்டும் ஃப்ரீ கொடுத்தாதான அந்த பிரச்சனை, நான் வந்துட்டு இப்போ பாரு லிபரலைசேஷன் குளோபலைசேஷன் அன்றைக்கே ஆரம்பிச்சார் அவர் என்ன பண்ண, எல்லாருக்கும் ஃப்ரீன்னு சொல்லிட்டார். எல்லாருக்கும் ஃப்ரீன்னு சொன்னது வெள்ளக்காரனுக்கு பிடிக்கல. அது எப்படி ஃப்ரீ சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேரில் கோவம் வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, 1761 1757 பார்த்தோம் அங்கே பிளாசிப்போர் இருந்தது. அதே காலகட்டத்தில் அகமது ஷா அப்டாலியை துரத்திட்டாங்க, மராட்டிஸ் துரத்திட்டாங்க. 1761 3ஆம் பானிபட் யுத்தம் நடக்குது, மராட்டாஸ் தோத்தாங்க. அவங்க அகேன்ஸ்டா போரிட்டவங்க யாரு, அங்கே அகமது ஷா அப்டாலி, டெல்லி பாதுஷா, 3வது அயோத்தியில் இருக்கக்கூடிய ஷுஜா உத்தவ்லா அப்படின்ற 3 பேர் சேர்ந்து சண்டை போட்டிருக்காங்க. மராட்டாஸ் தோத்துட்டாங்க. அதில் அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னாக்கா ஆட்சி அதிகாரம் ஃபுல்லாக மராட்டாஸ் கிட்ட வந்திருக்கும், இந்த பிரச்சனை வந்திருக்காது. சரிங்களா? ஸோ அவங்க தோத்துட்ட பிறகு என்ன ஆச்சு, 1764 ஷுஜா உத்தவ்லாவும் மீர் ஜாஃபர், அதாவது முர்ஷிதாபாதுடைய நவாபும், ஷுஜா உத்தவ்லா அவதுக்கான அயோத்தியாக்கான தலைவர் அவர் நவாபு, அப்புறம் டெல்லி பாதுஷா ஷா ஆலம் 2, இவங்க 3 பேரும் சேர்ந்துட்டு ஒரு யுத்தம் நடக்குது, பேட்டில் ஆஃப் பக்சர் 1764. அதில் அவங்க தோத்துறாங்க, பாஷா தோத்துறாங்க. உடனே அலகாபாத் ஒப்பந்தம் கையெழுத்திடப்படுது. இப்போ திவானி ரைட்ஸ் எங்கேருந்து வாங்கினாங்க, இவங்க கிட்ட இருந்து வாங்கினாங்க, மீர் ஜாஃபர் கிட்ட இருந்து வாங்கினாங்க, நவாப் கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. ஷா ஆலம் கிட்ட இருந்து டைரக்டா திவானி ரைட்ஸ் வாங்கிடுறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ என்ன ஆகுது, அவனுடைய உரிமை மிகவும் நன்றாக நிலைநாட்டப்படுது 1765. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போதான் டூயல் கவர்னன்ஸ் சிஸ்டம் சொல்லிட்டான், வரி நான் வாங்கிடுவேன், ஆட்சி நீ பண்ணிக்கணும். இப்படி பண்ணும்போது என்ன பண்ணாங்க, அவங்கெல்லாம் முகல்ஸ் பண்ணும்போது ஒரு வரியை வந்துட்டு வரியாக வசூல் பண்ணாங்க. என்னது, ஒன்று தானியமா கொடு, இல்லாட்டி காசா கொடுனாங்க. நீ சுதந்திர இந்தியாவில் அக்ரிகல்ச்சருக்கு நோ டேக்ஸ், அதுவே பெரிய ரிலீஃப் விவசாயிங்களுக்கு. ஆனால் விவசாயத்துக்கும் அன்னைக்கு டேக்ஸ் இருந்தது. சரிங்களா? இப்போ இவன் என்ன பண்ணிட்டான், வரி வசூலில் ரொம்ப கடுபிடி பண்ணிட்டான்.
ஆக முகல்ஸ் ரொம்ப கெடுபடி பண்ண முடியல. என்ன காரணம்னா அவன் அங்க இருந்து ஆட்சி பண்றான், தப்பிச்சு போறதுக்கு வழி கிடையாது. அவன் என்னதான் வந்துட்டு நம்ம வெளில இருந்து வந்தான்னு சொன்னா கூட இங்கதான் நம்ம கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஸோ அதனால வெளில போக முடியாது. ஸோ முன்ன பின்ன இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிட்டு போயிட்டான். அதுவும் வரியா தான் வாங்கினா, ரெண்டா வாங்கல. ஆனா இங்க என்ன ஆச்சு கதை, எனக்கு போறதுக்கு கப்பல் இருக்குது, நான் வியாபாரி, நான் வியாபாரம் பண்றதுக்காக வந்திருக்கிறேன். ஸோ தானா, அதனால எனக்கு கேஷா கொடு, இப்படி ஆரம்பிச்சதான் இந்த பிரச்சனை. கேஷா கொடுன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கினான். அப்புறம் என்ன பண்ணா, டெசினியல் சிஸ்டம்னு கொண்டு வந்தான். அந்த முகல்ஸ் காலத்தில் டஸ்ஸலான்னு இருந்தது, 10 வருஷத்துக்கான வரி, அதில் ஆவரேஜ் எடுத்து, ரன்னிங் ஆவரேஜ் எடுத்து போடுவாங்க. இவனும் அதே மாதிரி டெசினியல் சிஸ்டம் கொண்டு வந்தான். அப்புறம் இஜர்தாரி சிஸ்டம்னு முகல்ஸ் காலத்தில் இருந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஏரியாவை எனக்குன்னு கொடுத்துட வேண்டியது, ஜமீன்தாரி சிஸ்டம் தான் அது. இதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு என்ன ஆகுது, 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட் போட்டு, அப்போ 1770 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்துட்டு பெரும் பஞ்சம் வருது. அந்த பஞ்சத்தில் லட்சக்கணக்கான பேர் செத்து போகிறாங்க. 50 லட்சத்துலேருந்து 1 கோடி பேர் செத்து போகிறாங்க பெங்காலில். சரிதானுங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இதை வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயமா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் பேசி ரெகுலேட்டிங் ஆக்ட் கொண்டு வந்து கவர்னர் ஜெனரல் ஆக்குறாங்க. கல்கட்டா பிகம்ஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ். கல்கட்டாவில் 1774 சுப்ரீம் கோர்ட் வருது. மெட்ராஸ் கவர்னராக இருக்காரு. பாம்பே பிரசிடென்சி கவர்னராக இருக்காரு. கல்கட்டா கவர்னர் ஜெனரலாக இருக்காரு. இது வந்துடுச்சு. இப்போ என்ன ஆகுது, தேர்ட் இவர் கவர்னர் ஜெனரல், ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் எடுத்துங்களா, அவர் எடுத்துங்க, லார்ட் காரன்வாலிஸ் பிரபு 1792 வராரு. அவர் முதல்ல வந்து திப்பு சுல்தானை தோக்கடிக்கிறாரு. 1793 அவர் பர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்டை கொண்டு வராரு. இதுதான் அதுக்கான பூர்வோத்திரம். 93 பர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் கொண்டு வராரு. பர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட்னா என்னதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, என்னை கொண்டு போயிட்டு ஒரு ஊருக்கு, அதாவது ஒரு மாவட்டத்துக்கு ஜமீன்தாரை நியமிக்கிறாங்க. நான் சென்னையை சேர்ந்தவன், என்னை கொண்டு போய் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு ஜமீன்தாரை நியமிக்கிறாங்க. சரிதானுங்களா? திருநெல்வேலி ஜில்லாவில் எனக்கு 1 சென்ட் நிலம் கிடையாது. சரிதானுங்களா? இப்போ நான் என்ன பண்ணணும், அங்கே போயிட்டு வருஷத்துக்கு ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் அன்னைக்கு காலத்தில் நான் வெள்ளைக்காரனுக்கு நான் கொடுத்துடணும், காசு கொடுத்துடணும், கேஷாக கொடுக்கணும். நான் என்ன வாங்குறணும் அதுதான் பர்மனன்ட் செட்டில்மெண்ட். எனக்கும் வெள்ளைக்காரனுக்கு இருக்கிறது பர்மனன்ட் செட்டில்மெண்ட்டு. நான் திருநெல்வேலி ஜில்லாவில் போயிட்டு யார்கிட்டனா எவ்வளோ வேணா காசு வசூல் பண்ணலாம். சரிதானுங்களா? அப்படி வசூல் பண்ணும்போது அவன் வந்துட்டு ஒன்றுமே என்கிட்ட எஸ்கேப் ஆக முடியாது. ஸோ இதுதான் பர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட். இதில் ஒரு கேட்ச் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, எவ்ரிதிங் ஹஸ் டு பி கிவன் இன் கேஷ். அப்போ இந்த ஜமீன்தாரை அப்பாயிண்ட் பண்றது ஆங்கிலேய அரசு. இந்த ஜமீன்தாருக்கு எந்த குவாலிஃபிகேஷனுங்கிறதும் தேவையில்லை. அவர் ஒரு மாவட்டத்துல போட்டுட்டு அவர் அப்பாயிண்ட் பண்ணிடுறாங்க. அவர் அங்க இருக்கக்கூடிய எல்லா விவசாயிகளிடம் இருந்து ஒரு தொகையை வசூலித்து அவர் வந்து அரசுக்கு கொடுத்துடணும். அதுக்கு கூடுதலாக வசூலிக்க தொகையை அவர் வச்சுக்கலாம். அதை பத்தி அரசு எதுவுமே கேட்காது. ரூல் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, 11 ரூபா வசூல் பண்ணீங்கன்னாக்கா 10 ரூபாய் வெள்ளைக்காரனுக்கு கொடுத்துடணும், 1 ரூபாய் நீங்க வச்சுக்கலாம். இது என்ன கேட்டீங்கன்னா, கேஷா தான் வெள்ளைக்காரனுக்கு தரணும். இப்போ ஒருத்தருக்கு வந்துட்டு 100 மூட்டை நெல் விளைக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் எப்போ நெல் விளையும், எப்போ அறுவடை எப்போ வரும், தை மாதம் தான் வரும். இந்த தை மாதம் எல்லாருக்கும் நெல் விளைஞ்சி வரும்போது நீங்கள் விற்க போனீங்கன்னாக்கா விலை குறைஞ்சிரும். சரிதானுங்களா? அப்போ விலை குறையும் போது உங்களால் அவன் கேட்குற காசை கொடுக்க முடியாது. அப்போ முகல்ஸ் என்ன பண்ணியிருந்தாங்க, 50 மூட்டை நீ எடுத்துக்கோ, 50 மூட்டை எனக்கு கொடுத்துரு போதும்னு சொன்னான். இவங்க மூட்டையாக கொடுத்தாலும் இவங்க சாப்பிட்டு நிம்மதியாக இருந்தாங்க. பட் இவன் என்ன சொன்னா, 50 மூட்டையை இவ்வளோ காசுக்கு விற்று எனக்கு இந்த காசை எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறான். ஸோ இந்த பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னா ஜமீன்தார்கிட்ட இருக்குது. ஜமீன்தார் காசாக கொடுக்கணும், அங்கே கொடுக்கணும். அப்போ ஜமீன்தார் என்ன பண்ணுவார், 50 மூட்டை நெல்லாம் கட்டாது, எனக்கு 70 மூட்டை நெல் கொடு, நான் கேஷாக கொடுத்துறேன்னு வர. சரிதானுங்களா? 70 மூட்டை நெல் வாங்கிட்ட பிறகு அடுத்த நடவு கிட்ட காசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உன் குடும்பம் சாப்பிட்டாகணும். இது நல்ல விளைச்சல் இருக்க காலத்தில் பஞ்சம் பசி பட்டினி இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுவான். இதோட விட்டுருந்தா கூட பரவாயில்ல. என்ன பண்ணும், வருஷம் வெள்ளைக்காரன் அதே ஏரியாவிலேருந்து விளைஞ்சிருக்குது, விளையில ஒன்றும் கிடையாது, தானியத்தை எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கிறான். இதெல்லாம் புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறான். அவன் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கிறான். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது சுத்தமாக இல்லை. ஸோ இப்போ இந்த சட்டம் வந்து மிகப்பெரிய அளவில் இந்திய விவசாயிகளை பாதித்தது. கண்டிப்பாக பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு சாரர் அந்த ஜமீன்தார்களை வாழ வைத்ததுன்னு சொல்லலாம். ஆமா, என்ன ஒருத்தர் 10 ஏக்கர் நிலம் இருக்குது, என்னால வந்துட்டு காசு இவ்வளவு கொடுக்க முடியல. அப்ப ஜமீன்தார் என்ன சொல்வாரு, 10 ஏக்கர்ல 1 ஏக்கரை விட்டு கொடுத்துருவாரு. இந்த வருஷம் 1 ஏக்கர் வந்துச்சு, 9 ஏக்கர் தான் இருக்குது, அடுத்த வருஷம் இன்னொரு 1 ஏக்கர் கொடுத்துரு. அப்படியே பண்ணிட்டு அவரு 10 வருஷத்துல அவர் வந்துட்டு அவருடைய நிலத்திலேயே
ஒரு கூலி தொழிலாளியாக ஒர்க் பண்ணுற சுச்சுவேஷன் வந்துடும். இப்போ நில உடைமையாளர் கூலியானத கதையை பார்த்தீங்க. இப்போ கூலி வந்துட்டு எப்படி அடிமையானா அதை பார்ப்போம். இந்த ஆங்கிலேய அரசு வரியை கேஷாக தான் பே பண்ணணும், நம்ம பொருள் மாற்று இல்லை, நீ இந்த பொருளை கொடுத்தா கூட அது டேக்ஸாக நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம், அந்த மாதிரி இல்லை, எனக்கு கேஷ் மட்டும்தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஜமீன்தார்களையே நியமித்து ஜமீன்தார் மூலமாக பணத்தை வசூல் செய்ததுன்னு சொன்னீங்க. எதற்கு பர்டிகுலராக அவங்க கேஷ் மட்டும்தான் வேணும்னு ஏன் அப்படி கேட்கக்கூடிய ஒரு இது இருந்தது சார்? முக்கியமாக வெள்ளைக்காரன் பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ்காரன் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்துட்டு வாணிகம் செய்யறதுக்கு தான் வந்திருக்காங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம், நம்ம ஒவ்வொரு கடற்பயணமும் அவங்க வந்துட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் காசு போட்டு அதுக்கு அந்த பயணத்துக்குன்னு காசு போட்டு அவங்க அனுப்புவாங்கன்னு பார்த்துருக்கோம். அப்படி பண்ணும்போது ஒரு வியாபாரின்னு வச்சுக்கோங்களேன், அவன் பேங்க்ல கடன் வாங்காமல் இருக்க முடியாது, சரிங்களா? பேங்க்ல கடன் வாங்குவாங்க, அதுக்கு அவங்க வந்துட்டு வரி இது இன்ட்ரெஸ்ட் கட்டி ஆகணும். ஸோ அவனுக்கு வந்துட்டு நீங்கள் தானியமாக கொடுப்பீங்க, அதை எடுத்துகிட்டு போயிட்டு நான் மார்க்கெட்டில் விற்று காசு பார்த்து கொடுக்குறதுல கஷ்டம். நான் பேசிக்கலாம் வியாபாரி நான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீ எனக்கு கேஷாக கொடுத்துரு. இதுதான் மெயின் ரீசனு, புரியுதுங்களா? ஸோ அவன் பேசிக்கலாக தன்னை இங்கே ஆட்சியாளனா பார்க்கல, ஆட்சி செய்யறதுக்கே விரும்பல. ட்ரேடர், அவங்க வியாபாரிகள். அவ்வளோ நான் வியாபாரி பார்த்து தெளிவாக இருந்தான். அதில் மனுஷங்களே அவன் வந்துட்டு பொருளாக தான் பார்த்தான். அதுதான் எங்கள் பிரச்சனையே. ஸோ அப்போது இந்தியாவில் ஆட்சி நிர்வாகத்தில் என்ன எது நடந்தாலும் சரி, அவர்களுக்கு பெனால்ட்டி கட்டுறதாகட்டும், டேக்ஸ் ஆகட்டும், ரெண்ட் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் பணத்தை இப்போ கேஷ் ரொக்க பணமாகத்தான் இருக்கணுங்கிறது தான் அவங்களுடைய மெயினான இதுவாகவே இருந்திருக்கு. ஆமாம், இதை வச்சு தான் அவங்க இந்தியா முழுக்கவே ஆண்டு இருக்கிறாங்க. ஆமாம் ஆமாம். ஸோ அப்போ இது கேஷ் தான் வேணுங்கிறதுல அவங்க குறிக்கோளாகவே இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது சார். இப்போ இதையுமே புத்தகத்தில் சொல்லியிருக்கீங்க, இந்த சமீன்தார்களை அவர்கள் நியமிக்கக்கூடிய முறையில் அவங்க எதை ஃபாலோ பண்ணாங்க சார்? அதுக்கு எதுவும் ஃபார்மேட் வச்சிருந்தாங்களா? இந்த தகுதி இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் சமீன்தார் என்று பார்க்கப்படும், அவர்களை நியமிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஏதாவது ஒரு கைட்லைன் மாதிரி வச்சிருந்தாங்களா ஆங்கில அரசு? இப்போ என்ன விஷயம் கேட்டீங்கன்னாக்கா, நிறைய இந்தியர்களை தான் சமீன்தார்களாக நியமிச்சிருக்காங்க. ஆமாம். ஸோ இங்கே தான் நியமிச்சு ஆகணும் அவன். ஏன்னு கேட்டால் வெள்ளைக்காரங்க டோட்டலாகவே 1941 சென்சஸ் பிரகாரமே பார்த்தீங்கன்னாக்கா 1,70,000 பேர் தான் இருந்தாங்க. அதில் அவன் பெண்கள் இருந்தாங்க, குழந்தைகள் இருந்தாங்க, அவன் சோல்ஜர்ஸ் 30,000 பேர் இருந்தாங்க, மதம் பரப்புறதுக்கு வந்தவங்க இருக்காங்க, டிஎஸ்டேட் ஓனர்ஸ் இருந்தாங்க, எல்லாம் சேர்த்து 1,70,000 பேர் தான் இருந்தாங்க. அவனுடைய ஹையஸ்ட் நம்பரே அவ்வளோதான். அப்போ இந்தியாவில் பாரதி சொல்ற மாதிரி 30 கோடி முகமுடையாள்னு பாரதி சொல்லியிருப்பார். அப்ப 30 கோடி இந்திய மக்களை வெறும் 1,70,000 ஆங்கிலேயர்கள் ஆண்டிருக்கிறார்கள். ஆமா, எப்படி 1,70,000 ஆங்கிலேயர்கள் 30 கோடி மக்களை ஆள முடியும்? நம்முடைய ஆட்களை கொண்டுதான் நம்மளை வந்துட்டு ஆள முடியும். அவங்கிட்ட பாத்தீங்கன்னாக்கா என்ன சொல்றது, நிறைய சிப்பாய்கள் இருந்தாங்க, இந்தியன் சிப்பாய் தான் இருந்தாங்க. பிளாசி யுத்தத்திலே பார்த்தோம், 1000 பேர் தான் வந்துட்டு வெள்ளக்காரன் தான், 2000 பேர் இந்தியன்ஸ் இருந்தாங்கன்னு சொல்றோம். நம்ம அவருடைய இதுலயும் பாத்தீங்கன்னா ஆர்மிலையும் பாத்தீங்கன்னாக்கா இந்தியன்ஸ் தான் நிறைய பேர் இருப்பாங்க, தலைவரா ஒரு சில பேர் அவங்க இருப்பாங்க, அவ்வளவுதான் விஷயமே. சரிதானுங்களா? ஜமீன்தார் கிட்ட வரும்போது ஜமீன்தாரை வச்சுதான் இவங்க ஆட்சி பண்ணாங்க இவங்க. அப்போ ஜமீன்தார் பார்த்தீங்கன்னா எப்படி அப்பாயிண்ட் பண்ணா, அவங்க ஆல்ரெடி ஏற்கனவே வெள்ளக்காரங்கிட்ட தோத்தவங்களா இருக்கணும், அந்த இடத்தோட பூர்வ குடிமக்களா இருக்கணும், அல்லது அந்த இடத்த ஆட்சி செஞ்சிருந்த அதிகாரிகளா இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய சிற்றரசர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் ஜமீன்தாரா நியமிச்சாங்க. சரி, இது மட்டும் போச்சா? அவங்ககிட்ட ஒரு லா வச்சிருந்தான், சன்செட் லான்னு ஒன்று உண்டு. சன்செட் லா. இப்போ நான் வந்துட்டு வெள்ளக்காரனுக்கு இவ்வளோ கேஷ் கொடுக்கணும், ஜமீன்தார் இவ்வளோ கேஷ் கொடுக்கணும், 1000 ரூபாய் கட்டணும்னு வச்சிங்களேன். குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு சன்செட் சூரிய மறைவுக்குள்ள அந்த காசை நான் கொடுத்தாங்க. அந்த சூரியன் மறைவுக்குள்ள அந்த காசு கொடுக்கலன்னாக்கா என்னுடைய ஜமீன் வெள்ளக்காரனுக்கு போயிடும். அப்போ என்ன பண்ணுவான் வெள்ளக்காரன், அதை ஏலத்துக்கு விடுவான். யாருன்னா கேட்கலாம், நீங்க கேட்கலாம், நான் கேட்கலாம், யாருன்னா கேட்கலாம். ஆக்ஷன் மெத்தட் அவங்க ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிருக்காங்க. இன்னைக்கு பேங்கிங் பண்றது அவங்க. ஸோ எதுவுமே அவன் ஒரிஜினலா அவன் திங்கே பண்ணல, எல்லாமே ஆல்ரெடி இருந்த சிஸ்டம் தான் அவன் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கான், தனக்கு சாதகமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கான், அவ்வளோதான் விஷயமே. இன்னைக்கும் அதே சிஸ்டங்கள் இருக்குது. சரிங்களா? அப்படி பண்ணும்போது என்ன ஆச்சுன்னாக்கா அவனுக்கு வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு இழந்துட்டாங்க, ஒரு 4 பேர் ஏபிசிடி 4 பேர் வந்துட்டு அந்த ஜமீன்தாருக்காக அவங்க போற ஏலம் எடுக்கிறாங்க. யார் அதிகமாக காசு கொடுக்குறாங்களோ அவங்க ஏலத்துக்கு வந்துடலாம். இப்போ ஏலத்தை எடுத்துட்ட பிறகு சப்போஸ் ஒரிஜினலாக ஒருத்தர் அந்த ஜமீனுக்கு 1000 ரூபா வருஷத்துக்கு கட்டினாருன்னா அதே 1000 ரூபாய் கட்டினா போதும், அது எதுவும் மாற்றம் பண்ணல. அவன் அதுக்கு மேலே வசூல் பண்ணான்னா அது அவனுடைய சொந்த சாமர்த்தியம், சொந்த லாபம். இதில்
எல்லா மக்களையும் வந்துட்டு அவன் ஜமீன்தாருங்கிறவன் ஜமீன்தார் மூலமா வெள்ளைக்காரன் கஷ்டப்படுத்தினான். எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, என்ன வந்துட்டு ஒரு தேனி மாவட்டத்துக்கு ஜமீன்தாராக போடுறான்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் நான். தேனி மாவட்டம் ஒட்டி பார்த்தீங்கன்னா குமிளி அதெல்லாம் வந்துடுது, மூணாறு இதெல்லாம் வந்துடுது. ஸோ அந்த இடத்துல வாழக்கூடிய மலை ஜாதி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் கூட என்னுடைய அந்த மலையெல்லாம் என் ஏரியா வந்துடும். அந்த மலை ஜாதி இருக்கிறவங்களை பார்த்து ஒரு ஜமீன்தார் என்ன பண்ணலாம், நீ இவ்வளோ காசு கொடுத்தா தான் ஆச்சு, இல்லாட்டி காலி பண்ணிட்டு போகணுமாரு. ஸோ அந்த மலை ஜாதியில அந்த அவங்களோட நிலம் இருக்கும். அந்த பகுதி மக்கள் போய் ஆங்கில அரசிடம் முறையிட முடியாது. இவன் தான் தாண்டி போக முடியாது. அவனுக்கு படிப்பும் அவனுக்கு இங்கிலீஷ் தான் தெரியணும். அப்போ இங்கிலீஷும் தெரியாது இவனுக்கு. அந்த இடத்துல வந்துட்டு புதுசா நிலங்கள் காட்டை அழிச்சு இவன் புதுசா நிலங்களை உருவாக்கி விளைநிலைகளை உருவாக்கி அதுல இருந்து வரக்கூடிய வருமானம் வெள்ளைக்காரனுக்கு போகாது, பர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட்ல இவனுக்கு தான் வரும், ஜமீன்தாருக்கு தான் வரும். ஸோ இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இப்போ என்ன, இதனால என்ன ஆச்சு, ஒவ்வொரு ட்ரைப்ஸும் பார்த்தீங்கன்னா சாந்தல் ட்ரைபு இன்னைக்கு அங்கே இருக்காங்க, நிறைய பீகார்லலாம் இருக்காங்க. குடியரசுத் தலைவர் கூட அந்த ட்ரைபை சேர்ந்தவங்க தான் சேர்த்தாங்களா. இப்போ வந்துட்டு அந்த மக்களுமே கூட எதிர்த்து வெள்ளைக்காரங்களை எதிர்த்து போராடினாங்க. ட்ரைபல்ஸ் எல்லாம் எதிர்த்து போராடணுன்னாக்கா அவன் எந்த அளவுக்கு ஒருத்தன் போயிருக்கணும் பார்த்துங்க. அந்த அளவுக்கு நிறைய கொடுமைகள் நடந்திருக்குது. சரிங்களா. இவன் அவங்க சாந்தல்ஸ் மட்டும் கிடையாது, நிறைய பேர் மாதிரி போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் போயிருக்காங்க. பர்மனன்ட் செட்டில்மெண்ட்னாக்கா எனக்கும் வெள்ளைக்காரனுக்கும் உரிய இது பர்மனன்ட் செட்டில்மெண்ட்டு. நான் உள்ளே போயிட்டு எவ்வளோ வசூல் பண்ணாலும் என் காசு அது. அவனுக்கு அந்த டேட்டில் காசு கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. அந்த ஏரியாவில் நான் புதுசாக விளைநிலங்களை உருவாக்கி காட்டை திருட்டி நாடாக்கி வருமானம் தான் எனக்கு. இதுதான். அதெல்லாம் வெள்ளைக்காரனுக்கு வரமாட்டான். இப்படித்தான் ஆங்கில அரசின் நிர்வாகம் இருந்திருக்கிறது. யாருன்னா வரலாம் ஜமீன்தாரா, அவன் கொடுக்கலையா இடத்துல யாருன்னா மாத்திக்கலாம். ஆமா. இல்ல வெள்ளைக்காரனுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவனா நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஜமீன்தார் கிடையாது, அந்த பெரிய ஃபேமிலி கிடையாது, வேலைக்காரன் நல்ல வேண்டப்பட்டனா இருக்கனாக்கா நீ போடா அந்த ஊர் ஜமீன்தார் முடிஞ்சு போச்சுக்காது. இப்படிதான் ஜமீன்தார்கள் நியமிக்கப்பட்டார்கள் அந்த ஆட்சி காலத்தில். ஏற்கனவே மீண்டும் அடுத்த வாரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.